ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கேன். இது வந்து Jan 30 ஃப்ரைடே அன்றைக்கி ஈவினிங் எடுத்த வ்ளாக் தான். ஃப்ரைடே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. இன்றைக்கி வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு டிப்ளாய்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கூட டைமே கிடைக்கல. ஸோ பூஜை ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதும் வந்து ஆயிடுச்சு 6:45 பக்கம் ஆகிடுச்சு. காலையிலே வந்து வெளியில் வந்து கோலம்லாம் போட்டுட்டு தான் போயிருந்தேன். வந்துட்டு அவள்தான் பூஜை ஒர்க் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கேயே வந்து ஃபுல்லாக டைட்டாக செம்ம ஸ்கெடியூலில் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் வாஷ் பண்ணி இந்த வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிட்ருந்தேன். யூஸ்வலாக வந்து ஃப்ரைடே வந்து ஜாலியாக இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்போம். ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அவள் தான் 2 நாள் ஆஃபு, ஜாலியாக இருக்கலான்னு தான் பார்ப்போம். ஆனால் இப்படி வந்துட்டு கடைசி நிமிஷம் அந்த டிப்ளாய்மெண்ட்டு அந்த மாதிரி ஒர்க் வந்து டைட்டான ஒர்க் வரும்போது தான் வந்துட்டு செம்ம கடியாக இருக்கும். பட் ஓகே, எல்லாமே பார்ட் ஆஃப் தி ஒர்க். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மஞ்சள் போட்டெல்லாம் வச்சுட்டு அவள் தான் இப்போ பூஜைக்கு ரெடி ஆகிட்ருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இப்படி தான் சாமி கும்பிட்ணும் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இனிஷியலாக கல்யாணம் ஆகிட்டு வந்த புதுசில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ஐயோ நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் இப்போல்லாம் அதை பற்றியெல்லாம் எதுவுமே யோசிக்கிறதில்ல. அதே மாதிரி அம்மா வீட்டில் இருக்கும்போது எல்லாமே வந்து அம்மா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அம்மா காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வாசல் பெருக்கி கோலம் போட்டு அப்புறம் வீடு பெருக்கிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்து மார்னிங் 6 to 7 இருந்துட்டு அம்மா சாமி கும்பிட்ருவாங்க. ஆனால் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். நமக்கு வீட்டு வேலையும் சரி ஆஃபீஸ் வேலையும் சரி வச்சுக்கிட்டு சுத்தமாக முடிய மாட்டேங்குது. காலையில் வந்து 6 மணிக்கு எந்திரிக்கிறதே வந்து கொஞ்சம் பெரிய குதிரை குப்பாக தான் இருக்குது. அப்படியே எந்திரிச்சனாலையும் நம்ம குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்பணும். 9:30 கிளம்பணும். அதனால் வந்துட்டு டக்குன்னு காலையில் வந்துட்டு பூஜை வேலை பண்ணுறது சுத்தமாக முடிய மாட்டேங்குது. அதனால் ஈவினிங்கில் வந்து ஓகே எல்லாம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் வந்து தான் இருந்துட்டு பூஜையே பண்ணுறது. கடவுள் கோச்சிக்க மாட்டாருன்னு நம்புகிறேன். அப்படியே வந்துட்டு வாங்கிட்டு வந்த பூவும் அப்படியே ஒன்று ஒன்றா இருந்துட்டு சாமிக்கிட்ட வச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. வாசலில் வந்து காலையிலே கோலம்லாம் போட்டு போயிருந்தேன். வந்துட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே விளக்கேற்றிக்க வேண்டியது தான். நான் எப்போவுமே வந்து வாசலில் ஒரு விளக்கேற்றுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து 4 விளக்கேற்றுவேன். வாசலில் வந்து நம்ம குலதெய்வம் வந்துட்டு நம்மளை காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அது வாசலில் வந்துட்டு பூ வச்சு அங்கே ஒரு விளக்கேற்றும் போது வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் நல்லாயிருக்கு. அதனால் வந்து அங்கே ஒரு விளக்கேற்றிட்டு அப்புறம் அப்படியே ஊதுபத்தி அப்புறம் சாம்பிராணி அது எல்லாமே காமிச்சிட்டேன்னா ஒரு பாசிட்டிவ் வைப் வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் இங்கே ஒரு உருளி வாங்கணுன்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஒன்று ஆர்டர் போட்டு அது கூட கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ வேறு ஒன்று பார்த்துட்டு ஆர்டர் போடணும். நான் சீக்கிரமாக ஒரு உருளியும் இருந்துட்டு வாங்கணும். ரொம்ப நாளாக வாங்கணுன்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் வந்துட்டு பிடிச்ச மாதிரி கிடைக்கல. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பார்க்கலாம். ஏதாச்சும் செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெளியில் வந்துட்டு விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே போய் காமாட்சி அம்மா விளக்கேற்றுவேன். டெய்லி பூஜை பண்ணலாம். பட் ஆனால் டைம் இல்லை. அது ஒரு மாதிரி அன்றைக்கி ஃப்ரைடே வந்து பூஜை பண்ணும்போது வந்து அன்றைக்கி ரிலாக்ஸாக இருக்கும். அதுதான் நமக்கு வீக்கெண்ட் மூடுக்கு வந்து அப்போ போயிட்டுருப்போம். அதனால் வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ரைடே இருந்துட்டு உங்களுக்கும் வந்து நீங்களும் அந்த வீக் ஆஃப் மூடில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சாட்டர்டே சண்டேவும் ஒர்க்கில் இருப்பாங்க. அதே மாதிரி மற்ற நாள் வந்து அவங்களுக்கு லீவ் இருக்கும். ஒரு சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் 24/7 அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை பற்றி திங்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் சாமி வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து டின்னருக்கு இப்போது குழிப்பணியாரமும் இன்றைக்கி வெங்காய தக்காளி போட்டு தான் சட்னி பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு குழிப்பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, அப்புறம்
கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சோண்டு வந்து சீரகம் சேர்த்துக்கிட்டா அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் வந்து பச்சை மிளகா சேர்ப்பாங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே வெறுமனே சாப்பிட்லாம். எங்கள் வீட்டிலலாம் மேக்ஸிமம் தொட்டுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அப்படியே வெறுமனே வந்து நல்லாயிருக்கும், அப்படியே சாப்பிட்டுப்போம். இங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சட்னி ஏதாச்சும் தொட்டுக்கிறதுக்கு இருக்கணும்னு பார்ப்பாரு. அதனால் வந்து இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் காரமாக சட்னி இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் தக்காளி போட்டு சட்னி தான் பண்ணேன். இப்போ சட்னிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுந்து, அப்புறம் வந்து கொஞ்சம் தனியா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மிளகா வந்து நல்லா காரம் இருக்குது, அதனால் வந்து நான் 2லேருந்து 3 தான் சேர்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, இஞ்சி, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு இதே டைமில் வந்துட்டு உப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆற வச்சு சட்னி போட்டுக்கலாம். சமையலும் அதே மாதிரி தான், நான் பண்ணுறது தான் கரெக்டு. டேஸ்ட்டாக இருந்தால் போதும். ரொம்ப வந்துட்டு அப்படியே சுத்தமாக நல்லா இல்லாமல் இருந்ததுனா தான் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு குக்கிங்லேயும் வந்து இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் ரெசிபி தெரிஞ்சதுன்னா அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் வாங்கிட்டு வந்த பாலும் வந்து சைடில் வந்துட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் அதை போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு கடுகு, உளுந்து, அப்புறம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் அரைச்சி வச்சதை வந்து இதில் ஊற்றி ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுதாங்க சட்னியும் ரெடி. இதுக்கப்புறம் வந்து குழிப்பணியாரம் ஊற்றி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். செம்ம டயர்டு இன்றைக்கி வந்துட்டு. ஆஃபீஸ் வேலையும் சரி வீட்டு வேலையும் சரி. நமக்கு இந்த தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த 2 நாளும் வந்து எங்கேருந்து தான் வேலை வரும்னே தெரியாது. ஆஃபீஸ் வேலையும் சரி வீட்டு வேலையும் சரி அவ்வளோ வேலை இருக்கும். அதுவும் இந்த 2 நாளில் ஆஃபீஸ் வேலை கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்ததுன்னா அவ்வளோதான், வீட்டு வேலையும் வந்துட்டு ரொம்ப கடியாக இருக்கும். அதனால் வந்து மினிமலாக இருக்கிற மாதிரியே லன்ச்சு டின்னரும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா வீடெல்லாம் இருந்துட்டு துடைக்கணும். அப்புறம் வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி அன்றைக்கே போட்டு வச்சுருவேன். நேற்றும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால நம்மளால் பண்ண முடியல. அதனால் வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த 2 நாள் மட்டும் செம்ம டைட்டாக தான் போயிட்டுருக்கும். கொஞ்ச நேரம் கூட வந்துட்டு அப்பா உட்காந்து காஃபி குடிக்கிறதுக்கு கூட ஒரு டைம் இருக்குமா அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம்தான். குழிப்பணியாரம் சூப்பராக வந்திருந்தது. வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி குழிப்பணியாரம் இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னாலே வந்து எனக்கு என் வீட்டு ஞாபகம் தான் வரும். எங்கள் வீட்டில் வந்துட்டு இதெல்லாம் அப்படியே ஜாலியாக நான், அம்மா, தங்கச்சி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு, என் தங்கச்சி வந்துட்டு சூப்பராக செய்வாள், எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக பேசிகிட்ருப்போம். அதுதான் குழிப்பணியாரமும் ரெடி. சாப்பிட்டுட்டு தான் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இந்த வேலை எல்லாமே முடிச்சுட்டு நான் போய் தூங்கும் போதே மணி வந்துட்டு 11 ஆயிடுச்சு. செம்ம டயர்டு. அப்புறம் எப்படியோ டேவை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு நல்லபடியாக முடிச்சாச்சு. உங்களுக்கு எப்படி வந்து ஃப்ரைடே போகுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காக போகுமா, இல்லை வந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீக்கெண்டு வந்து சொல்லவே தேவையில்லை, சொய்யன்னு பறந்து போயிடுது. நானும் அவ்வளோதான், பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சம் குழிப்பணியாரத்தை வச்சு அப்புறம் சட்னி போட்டு சாப்பிட்டுட்டு
வந்து பார்த்தா கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது. எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சனை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடணும். இல்லைனா வந்து அடுத்த நாள் வந்து காலையில் கிச்சனை பார்க்கும்போது ஏதாச்சும் அப்படியே மெஸ்ஸியாக இருந்ததுன்னா எந்த வேலையும் செய்யணுமே தோணாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.